இன்னைக்கு வந்து ஒரு சில ரூரல் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கீம் பார்க்க போறோம்னா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் தான். என்ன ஸ்கீம்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம். எம்ஜிஆரா? கரெக்ட்டா? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் ஆக்ட். ஓகே. 2005ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலா அப்ப வந்து மகாத்மா காந்தின்ற பேர் வந்து கிடையாது. அப்ப என்ன பேர் இருந்துச்சுன்னா, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு. எப்ப பேர் மாத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2009ல பேர் மாத்துனாங்க. ஸோ காந்திக்கு வந்து ஒரு பெருமை குடுக்கணும் அப்படின்றதுக்காக மகாத்மா காந்தின்ற வந்து முன்னாடி சேர்த்தாங்க. ஸோ இது ஆக்சுவலா எந்த மினிஸ்ட்ரி கீழ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழ வந்து வரும். டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ இதனோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளா வந்து இது எதுக்காக? இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்ஸ்கில்டு லேபர். அதாவது அன்ஸ்கில்டு லேபர் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வேலை குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க? இத வந்து கொண்டு வந்தாங்க. கரெக்ட் தானே? அதாவது அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க். இப்போ இதுல வந்து நெறைய ஒர்க் பண்ணுவாங்க. நெறைய பார்த்திருப்போம் நம்ம. ஏரி தூர்வாரதுலருந்து, அப்புறம் ரோட் சைடுல இருக்கிறது கிளீன் பண்றது. ஸோ சிம்பிளா வந்து ஒரு வில்லேஜினோட பராமரிப்புக்காக ஆக்சுவலா இத தாண்டி நெறைய விஷயம் பண்ணுவாங்க. பட் நமக்கு தெரியாது. செரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு சில ஸ்கீம்ஸுக்குலாம் வந்து இந்த மாரி ஒர்க்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா, அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீமுக்கு கீழ வேலை செய்றவங்க வந்து வேலை செஞ்சு அத வந்து ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து ஒர்க் நடக்குது அப்படின்னாலும், இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாரி நெறைய விஷயத்துக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்கிங்ஸ் போச்சு. என்ன டாக்கிங்ஸ்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து புதுசா பேர் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன பேருனா, நம்ம ஊர்ல இருக்கிற பேர் வந்து இது பேர் வந்து 100 நாள் வேலை திட்டம். கரெக்ட்டா? அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு ஃபினான்சியல் இயர்ல மொத்தமா 100 நாள் வந்து வேலை குடுப்பாங்க. கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க். அதாவது இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்லும் தேவையில்ல. யார் வேணாலும் இந்த வேலைய செய்யலாம் அப்படின்றது தான் இதுக்கான பாயிண்ட். ஓகேவா? ஓகே. என்ன டாக்கிங்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி போச்சுன்னா, இதுக்கு ஒரு புது பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, பேரே பயங்கரமா இருந்துச்சு. பூஜ்ய பாபு கிராமீன் ரோஸ்கார். பூஜ்ய பாபு கிராமீன் ரோஸ்கார் கேரண்டி அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஆக்சுவலா இந்த பில் இன்னும் பாஸ் பண்ணல. பட் பேர் வந்து இதுதான். இந்த பில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வச்சாங்கன்னா, இதுதான் புது பேரா இருக்கும். பூஜ்ய பாபு கிராமீன் ரோஸ்கார் கேரண்டி பில் 2025. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம நார்மலா 100 நாள் இருக்கா ஒரு ஒரு ஃபினான்ஷியல் இருக்கு. ஸோ 125 நாள் வந்து வேலை குடுக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது 2ம் என்னதான் இருக்கு? கன்சிடரேஷன்ல இருக்கு. பட் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது 2ம் இப்ப ரீசென்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். ஸோ இந்த ஸ்கீம பத்தி 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். இதுல ஒரு சில டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் வந்து நம்ம நெறைய பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்றேன். இதுல எம்ப்ளாய்மென்ட்க்கு வந்து யாரெல்லாம் ஆக்சுவலா பேஸ்ட் ஆன் அதுன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா கேட்டகரி பீப்பிள்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் சோசியோ எக்கனாமிக் கேஷ் சென்சஸ் 2011. அந்த பேசிஸ்ல சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா கேட்டகரி பீப்பிள்ஸும் என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சோசியோ எக்கனாமிக் கேஷ் சென்சஸ் 2011 அத அடிப்படையில வச்சு இதுக்கு வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்சிசிசி கரெக்ட்டா? சோசியோ எக்கனாமிக் கேஷ் சென்சஸ் 2011. இந்த பாயிண்ட் நெறைய இடத்துல யூஸ் ஆகும். நான் இந்த பாயிண்ட் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்றேன். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து இப்போ இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல வந்து ஓவிடியாவே இது யூஸ் பண்ணலாம். ஓவிடினா அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட். ஓகேவா? அப்படின்னா, நம்ம எப்படி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அந்த மாரி ரேஷன் கார்டு இல்ல. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடிலாம் வந்து குடுத்து ப்ரூஃபா குடுத்து அக்கவுண்ட் பேங்க்ல ஓப்பன் பண்றோமோ, அதே போல மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஆக்ட்டோட ஜாப் கார்ட், அதாவது 100 நாள் வேலை திட்டம் கார்ட வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளால பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து ஒரு பக்காவான ப்ரூஃப். ஸோ இது வந்து ஒரு ஓவிடி. ஓகே. இப்ப ஜாப் கார்ட்னா என்னன்னா, நம்ம 100 நாள் வேலை செய்றதுக்கு அட்டை குடுப்பாங்கல்ல. அதுல வந்து எத்தன நாள் வேலை செஞ்சிருக்கீங்க, பிரசன்ட், ஆப்சென்ட் அதெல்லாம் மார்க் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப ரீசென்ட்டா டெக்னாலஜி வந்து பயங்கரமா போயிருச்சு. எப்படின்னா, அதுக்கு முன்னால வேலைக்கே போமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அதுக்கெல்லாம் வேலைக்கே போமாட்டாங்க. பட் ஆனா பிரசன்ட்லாம் போடுவாங்க. பாதி காசு வந்து வேலை விடுறவங்களுக்கு வந்து குடுப்பாங்க. பட் ஆனா இப்ப என்ன பாயிண்ட்னா, டெய்லி ஃபோட்டோலாம் எடுக்கணும். ஸோ டிஜிட்டலா வந்து நெறைய விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் அந்த மாரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்பலாம் வந்து ஏமாத்தலாம் முடியாது. ஓகே. அந்த லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஆனுவல் சர்க்குலர் விட்டுருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது நார்மலா இருக்கிறது. இந்த கொஸ்டின் இந்த இயர் A4லலாம் கேட்டிருந்தாங்க. ஐபிபிஎஸ் எஸ்ஓல கேட்டிருந்தாங்க. என்ன பாயிண்ட்னா, இப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்றோம். கரெக்ட்டா? அந்த ஜாப் கார்ட் குடுத்து எத்தன நாளுக்குள்ள அவங்க வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஜாப் கார்ட் அலோகேட் பண்ணி 15 நாள்ல அவங்களுக்கு வேலை போட்டு குடுத்துருக்கணும். வித்தின் 15 டேஸ் அவங்களுக்கு வொர்க்க வந்து அலோகேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து இருக்கு.
ரூல்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஜாப் கார்டு அலோகேட் பண்ணதுலேருந்து வித்தின் 15 டேஸில் அவங்களுக்கு வந்து ஒர்க்கை அலோகேட் பண்ணணும் அப்படின்றது பாயிண்ட். ஓகேவா? ஓகே. இதில் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் சொன்னது. ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மேண்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் 100 நாள் 100 நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் என்னென்னா இந்த சர்க்குலர் என்ன இருக்குன்னா 100 நாள் வந்து மேண்டேட்டாக கொடுக்கணும். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 100 நாள் கொடுத்துருங்கன்றது பாயிண்ட்டு. ஆனால் அதை தாண்டி என்ன பாயிண்ட்டுனா, ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு சில ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? அவங்களுக்கு இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 50 டேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது. ஸோ 100 நாளை தாண்டி இன்னும் 50 நாளும் கொடுக்க முடியும். அடுத்து ஒரு சில பாயிண்ட் இன்னும் ஒரு சில கண்டிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இடத்துல நேச்சுரல் கெலாமிட்டியோ இல்லை ட்ராட்டோ இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, நமக்கு 50 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக 100 நாள், அந்த 125 கன்சிடரேஷன் இருக்குது. இந்த 100 நாள் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, இந்த 50 நாளும் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம் பஞ்சாயத்து. அதாவது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து தான் கிராம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். இந்த கிராம் பஞ்சாயத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆனுவல் பிளானை ரெடி பண்ணுவாங்க. அதாவது இந்த வருஷத்தில் நாங்கள் இந்த ஊரில் இருக்க பீப்புள்ஸை வச்சு, அதாவது இந்த ஒர்க்கர்ஸை வச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆனுவல் பிளான். இந்த ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். அது எப்போ இந்த பிளானை டிசைட் பண்ணுவாங்கன்னா, கிராம சபா. ஸோ கிராம சபா மீட்டிங் வந்து வருஷத்தில் நிறைய நாள் நடக்கும். அந்த கிராம சபா மீட்டிங்கில் டிசைட் பண்ணுவாங்க. இது யாருக்கு அனுப்புவாங்க? ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க. ப்ரோக்ராம் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். பிளாக் லெவலில் இருப்பார். இது ஆக்சுவலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நல்லா சிம்பிளாக கவனிங்க. எடுத்த உடனே ஒரு வில்லேஜை ரீச் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா? ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு வரும். ஸ்டேட்லேருந்து ஒரு பிளாக் லெவலுக்கு இது வந்து ரூட் ஆகும். பிளாக்லேருந்து யாரை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து யாரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, கிராம பஞ்சாயத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு கிராம பஞ்சாயத்து வந்து, ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. ஸோ பிளாக் லெவலில் இருக்கவர் தான் யார்? ப்ரோக்ராம் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. இவருக்கு இன்னும் பேர்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். பட் நான் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ கிராம பஞ்சாயத்தில் இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இங்கே போகும். ஓகே. இந்த பாயிண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஸ்கீம்னு சொல்லுவேன். என்னன்னா, இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் லேட்ரின் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் லேட்ரின் அப்படின்னா, ஒரு வீட்லேயும் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் கட்டித்தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது கட்டி தருவாங்கல்ல. அதுக்கு எவ்வளோ ஃபண்டிங்னா 12,000 ரூபா தருவாங்க ஒரு யூனிட். கரெக்டாக? இந்த 12,000 ரூபா தரது எந்த ஒர்க்கர்ஸ் வச்சு அந்த குழிலாம் தோண்டுவாங்கன்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர்ஸ் வச்சு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டு லேட்ரினா ஓகே. இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டு லேட்ரின். இதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன கீழே வந்து நமக்கு ஃபண்டிங் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் பேஸ்டு பேமெண்ட் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஆதார் பேஸ்டு பேமெண்ட்டாக இருக்கும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒன்றும் இல்லை. மோஸ்ட்டாக நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமோட பெனிஃபிட் வந்து எப்படி இருக்குன்னா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து டேரெக்டாக ஃபண்ட் யாருக்கு வரும்? அதாவது கன்சர்ன் பர்சனோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். கரெக்டாக? ஸோ இதுதான் டேரெக்டாக பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். டேரெக்டாக பெனிஃபிஷியரியாக அந்த அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகும். ஓகே. இதுக்கப்புறம் என்னன்னா, இது எது மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது மூலயமா தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃபண்ட்ஸையும் நமக்கு ரூட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் வேஜஸ், மற்ற எல்லா அம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ரூட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ கிராம் பஞ்சாயத்து சொல்லியிருக்கேன், 50 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவான்னு சொல்லியிருக்கேன். ஸோ 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு ஜாப் கார்டும் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஓகே. இதில் வந்து சர்டைன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஐ மீன் அப்ளிகேஷன் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் சிலது இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து NREGA சாஃப்ட். இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். GOMGNREGA அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஜன்மன் ரீகா அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அப்படி ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த 3 ஆப் இருக்குது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க் மேனேஜ்மெண்ட்டு என்னென்ன, எவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கர் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது வேறு ஏதாச்சும் மற்ற டிலே, இப்போது ஒரு டிலே ஆகுது, நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி குவரிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது, ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் எவ்வளோ ஆகும், ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது NREGA சாஃப்ட் அப்படின்ற அப்ளிகேஷன். GOMGNREGA என்னன்னா ஃபார் ஜியோ டேக்கிங் த அசட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை,
இப்போ ஒரு இடத்துல வேலை செய்றாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டத்துல போய் ஒரு இடத்துல வேலை செய்றாங்கன்னா, அந்த இடத்துல வேலை செஞ்சாங்களா இல்லையான்றத ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அத என்ன பண்ணணும்? ஜியோ டேக் பண்ணணும். இந்த இடத்துல நாங்க வேலை செஞ்சோம். ஸோ இப்படி இருந்தத இப்படி மாத்தியிருக்கோம். அப்படின்றத எங்க பண்ணணும்? இந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுதான் என்னது? ஜியோ எம்ஜிஎன்ஆர்இஜிஏ எம்ஜிஎன்ஆர்இஜிஏ போடலையா? எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஃபார் ஜியோ டேக்கிங் த அசெட்ஸ் கிரியேட்டட் அண்டர் தி ஸ்கீம். ஓகேவா? ஸோ இது யார் கூட கொலாப் பண்ணி பண்ணுவாங்கன்னா, நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் இருக்குல்ல? அவங்க கூட கொலாப் பண்ணி நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன். ஜன்மன்ரீகா என்னன்னா, சிட்டிசன் ஒரு நிமிஷம் சிட்டிசன் சென்ட்ரிக் மொபைல் அப்ளிகேஷன். இது அதாவது வந்து நம்ம ஒரு கஸ்டமரா சரி ஒரு சிட்டிசனா இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும், இந்த கிரீவன்ஸ் போர்ட்டல் அந்த மாதிரி எல்லாமே தான் இருக்கும். ஜன்மன்ரீகா கீழ இருக்கும். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ரொம்ப டீப்பா போற மாதிரி தெரியும். பட் ரொம்ப டீப்பாலாம் போல. இன்னொரு ஸ்கீம் இதுல வந்து ஒரு சில டெக்னிக்கல் டெர்ம்ஸ் மட்டும் இருக்கு. அது என்ன டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். ஒன்னு பேர்ஃபுட் டெக்னீஷியன். இன்னொன்னு வந்து செக்யூர்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸ்கீமா ஒரு அதாவது ஒரு மாடியூல்னு சொல்லலாம். செக்யூர். அடுத்து வந்து உன்னாட்டி. இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் RRBPOMSல கேட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேர்ஃபுட் டெக்னீஷியனா ஒண்ணும் இல்ல. இப்போ 100 நாள் வேலை திட்டம் செய்றாங்கல்ல. ஒருத்தவங்க வீட்ல வந்து ஒருத்தவங்க படிச்சவங்க இருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஊர்லயும் வேலை செய்றாங்க கரெக்ட்டா? அந்த வேலை செஞ்சது கரெக்ட்டா வேலை செஞ்சிருக்காங்களா இல்லையா? எவ்வளோ லெவல் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கு? ஸோ அந்த மாரி எவ்வளோ எஸ்டிமேஷன் ஆயிருக்கும் இதுக்கு? இவ்வளோ பேர் வேலை செஞ்சிருந்தா இத்தன நாள்ல இவ்வளோ ஒர்க் முடியும். அப்படின்லாம் எஸ்டிமேஷன் போடுறாங்களா? அவங்க தான் பேர்ஃபுட் டெக்னீஷியன். அதாவது ஒரு எஜுகேட்டட் பெர்சன் அந்த ஊர்ல இருந்தே அதாவது எஜுகேஷன் ஃப்ரம் லோக்கலா தான் இருக்கணும். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பட் அவங்க என்ன பண்ணணும்? அந்த எந்த அளவுக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிருக்கு? அதாவது ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் தி ஒர்க் கம்ப்ளீட்டட். அவங்க எவ்வளோ ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? அதுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன் ஆயிருக்கும்? அப்படின்றத ஒருத்தன் டிசைட் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் பேர்ஃபுட் டெக்னீஷியன். அடுத்து வந்து செக்யூர் அப்படின்னா, சாஃப்ட்வேர் ஃபார் எஸ்டிமேஷன் கால்குலேஷன் யூசிங் ரூரல் ரேட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மென்ட். அதாவது அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஃபுல் ஃபார்ம் மட்டும் நல்லா இருந்துச்சு அதனால எழுதி வச்சேன். இத பத்தி நான் படிக்கவும் இல்ல. செக்யூர்னா என்னன்னா, சாஃப்ட்வேர் ஃபார் எஸ்டிமேஷன் கால்குலேஷன் யூசிங் த ரூரல் ரேட்ஸ். ஸோ ரூரல் ரேட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மென்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அத வச்சு ஏதோ டிசைட் பண்ணுவாங்க போல இது. ஆனா எனக்கு தெரியல. ஓகே. உன்னாட்டி அப்படின்னா என்னன்னா, நேத்து ஒரு ஸ்கீம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னன்னா, டே என்ஆர்எம் கீழ ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? டே என்ஆர்எம் கீழ என்ன இருக்கு? தீன தயாளு உபோதய யோஜனா, கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்ட்டா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்கில்டு எம்ப்ளாயர்ஸ்க்கு ஒரு ட்ரெய்னிங் புரோகிராம் குடுத்து அவங்கள வந்து ஒரு எம்ப்ளாய்மென்ட்க்கு அனுப்புறது. கரெக்ட்டா? ஓகே. இது என்ன கான்செப்ட்னா, இத வந்து 2019ல கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒருத்தங்க லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 100 நாள் வேலை திட்டத்தில இருக்க 100 நாளையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? அவங்க வந்து இது வந்து என்னது? என்னைக்கா இருந்தாலும் இது வந்து ஸ்டேபிள் இல்லாத ஒரு ஜாப் தானே. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மென்ட் இருக்க ஒரு ஜாப்க்கு ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஸ்டைப்பண்ட் குடுப்பாங்க. எல்லாமே குடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் கிரைட்டீரியா இருக்குல்ல. என்ன ஏஜ் கிரைட்டீரியா? 15-35 நார்மலா இருக்கணும். அல்லது 45 வந்து சில எக்செப்ஷன் கேஸஸ்ல சொல்லியிருப்பேன். கரெக்ட்டா? ஓகே. இவங்களுக்கு எங்கெங்கலாம் ட்ரெய்னிங் குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிடியு, ஜிகேஒய்ல குடுப்பாங்க. அல்லது கிருஷி விக்யான் கேந்திரா. அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு சென்டர் இது. கிருஷி விக்யான் கேந்திரானா அங்கேயே கத்து தான் குடுப்பாங்க. இந்த மாரி ஸ்கில் ட்ரெய்னிங் ரிலேட்டடா கத்துக் குடுப்பாங்க. அங்க வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் உன்னாட்டி. ஸோ இதுக்கு கீழ தான் வந்து இதுவும் வரும். ஸோ ஒண்ணு பேர்ஃபுட் டெக்னீஷியன், இன்னொன்னு செக்யூர், இன்னொன்னு வந்து உன்னாட்டி. ஸோ 3 ஆப்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரூ. 12,000 வந்து அந்த பாத்ரூம் கட்டுறதுக்குலாம் குடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. இதுதான் ஒரு ஓவராலா அவுட்லைனு. இன்னும் நெறைய இந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுட்டே போனா நெறைய தெரிஞ்சுட்டே போலாம். இந்த உன்னாட்டிக்கும் அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து 100% ஃபண்டிங் யார் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் பண்ணும். ஓகேவா? இது ஃபுல்லா வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இல்ல. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா? இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீம் பத்தி. பட் இந்த அளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த டெர்ம்ஸ்லாம் எதுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ செக்யூர்லாம் வந்து எதுக்குன்னு தெரியல. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க செக்யூர. ஸோ இதான் வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீமோட ஒரு அவுட்லைன். ஓகேவா? ஓகே. அடுத்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. கிராம் சடக் யோஜனா அப்படின்னா, சடக்னா என்னன்னா ரோட். அதாவது நம்ம ஊர்லாம் ரோடு போடுறாங்கல்ல, அந்த யோஜனா வந்து இது. ஓகே. இதுல வந்து நெறைய கிரைட்டீரியா பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் அந்த அளவுக்கு தெரியணுமானா, பட் ஆனா இது வந்து ஒரு கொஞ்சம் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு அந்த ஸ்கீமு. இதுல வந்து இப்ப ரீசென்ட்டா எத்தனாவது பேஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4வது பேஸ் போகுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 2000ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஓகே.
இதனுடைய மெயின் மோட்டிவ் என்ன? இப்ப ரீசென்ட்டா வந்து இந்த பேஸ் வந்து லான்ச் ஆச்சு. இது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? ஃபினான்ஷியல் இயர் 2024-25 டூ ஃபினான்ஷியல் இயர் 2028-29 இந்த இயர் வரைக்கும் இத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னது இது? பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா பேஸ் 4. ஓகேவா? ஓகே. இதனோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் ஆல் வெதர் அக்சஸ் ரோட் ஃபெசிலிட்டீஸ். அதாவது கேவலமா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங்கு. ஓகே. ப்ரொவைட் ஆல் வெதர் அக்சஸபிள் ரோட் ஃபெசிலிட்டீஸ். ஓகேவா? ஸோ எல்லா கிளைமேட்லேயும் நம்ம ரோட்டில் போகிற மாதிரி ஒரு ரோடை வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்றதான் இவங்களோட பாயிண்ட். அதாவது மெயினாக எங்கே டூ அன்கனெக்டட் கரெக்டாக இங்கிலீஷ் வார்த்தை தெரியல. ஸோ அன்கனெக்டட் ஏரியாஸ் கரெக்டாக. ஸோ ஒரு சில இடத்துல வந்து நமக்கு கனெக்டிவிட்டியே இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக என்ன ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா கிளைமேட்லையும் நம்மளால் போட முடியும். இப்போ மழை காலம்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல போக முடியாது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட்டி கொடுக்குறது தான் இது வந்து வேலை. ஸோ இந்த பேஸ்னுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 4ஓடது 70,125 கோடி. 70,125 கோடி வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நான் நேற்று ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னேன். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொன்னேன். இந்த பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல நமக்கு அடி வாங்குவோம். ஸோ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டேட்டில் இருக்குது. இவங்களுக்கு மட்டும் தனியாக ரோடு போட்டு கொடுக்கணும். அதாவது பிரதான் மந்திரி இது 2-3 ஃபேஸ்லாம் இருக்குது. பட் 4வது ஃபேஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். 2024-25 லான்ச் பண்ணி 2028-29 வரைக்கும் 5 வருஷத்துக்கு வந்து 5 வருஷத்துக்கா 24, 25, 26, 27, 28 கரெக்டாக 5 வருஷத்துக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 4ல் வந்து எவ்வளோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,000 ரூரல் ஹேபிடேட்ஸ். வீடு இல்லை, ரூரல் ஹேபிடேட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 கிராமத்தை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து போட போகிறாங்க. ஓகேவா? ஓகே. இது இந்த பேஸோட டார்கெட்ஸ் இதெல்லாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 62,500 கிலோமீட்டர் வந்து ரோடு போட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு வந்து ஒரு கிரிட்டீரியா இருக்குது. இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, எடுத்த உடனே அதுக்கு வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து போட மாட்டாங்க. என்ன கிரிட்டீரியா பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பிளைன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஊரினுடைய பாப்புலேஷன் மினிமம் 500 இருக்கணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கிரிட்டீரியா. அதுவே ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்லேயோ ஒரு ட்ரைபல் ஏரியாஸ்ல இருக்காங்கன்னா, கண்டிப்பாக அதனுடைய பாப்புலேஷன் 250க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கனெக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிளைன்ஸ்னால் 500 பேர் இருக்கணும் பாப்புலேஷனு. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ் அப்படின்னா 250 இருக்கணும். ஆனால் இங்கே சொன்னால லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அவங்கன்னா வந்து 100 பேருக்கு மேலே இருந்தாலே என்ன பண்ணலாம், ரோடு வந்து போடுவாங்க. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு 9 ஸ்டேட்டில் ஒரு ஆந்திரா, மகாராஷ்டிரா அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து படிச்சுக்கங்க. ஸோ இந்த ஸ்டேட்ஸில் இருந்தாங்கன்னா 100+ இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப யூபிஎஸ்சி மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் பேசிக்காக தெரிஞ்சுங்க. அதாவது இவங்களோட டார்கெட்ஸ் வந்து 70,125 கோடி பட்ஜெட்டு, 25,000 ரூரல் ஹேபிடேட்ஸை கனெக்ட் பண்ண போகிறாங்க. 62,500 கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து ரோடு போட போகிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. ஸோ இத்தனை பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரோடு வந்து போடுவாங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரல் ஸ்கீம் கிடையாது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகே. எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் எல்லா யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேஷன், அதாவது அங்கே லெஜிஸ்லேஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60-40. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா இந்த இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களுக்குலாம் 90-10. இது மோஸ்ட்டாக நிறைய ஸ்கீமில் நம்ம பார்த்துருப்போம், சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்பான்சர் ஸ்கீமில். அதுவே யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஃபண்டிங் செட்டப். ஓகேவா? இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமு. ஸோ இதனுடைய 4th பேஸ் இப்போ போயிட்டுருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். ஸோ இது வந்து பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனாவோட 4th பேஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபண்டிங் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ்லாம், இதுக்கெலாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒருன்னா சொல்ல முடியாது, SNA ஸ்பாஸ் அப்படின்னு ஒரு அப்ரிவேஷன் சொல்லுவோம். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னா எடுத்த உடனே மொத்த பட்ஜெட்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ தேவைப்படுதோ அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களா. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, இங்கே மேலே எழுதணும். ஓகே. சிங்கிள் நோடல் ஏஜென்சி. ஸ்பாஸ்னா என்னென்னா சிஸ்டம் ஃபார் ப்ராம்ப்ட் ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட் ஃபார் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகே. அதாவது கரெக்டான சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸுக்கெலாம் கரெக்டான டைமில் என்ன பண்ணோம், ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு இருக்க ஒரு சிஸ்டம் தான் என்னது, சிங்கிள் நோடல் ஏஜென்சி சிஸ்டம் ஃபார் ப்ராம்ப்ட் ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட் ஃபார் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே தான் ஃபண்ட்ஸ் வந்து ரூட் பண்ணுவாங்க.
ஸோ இது வரைக்கும் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனால தெரிஞ்சா நமக்கு மதி. ஓகே ஓகே அடுத்த பாயிண்ட்டு அடுத்த ஸ்கீம். ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். ஸோ கிராமின் அர்பன் 2 இருக்குது. ஸோ கிராமினா ரூரல் பீப்புள்ஸ்க்கு வீடு கட்டி தரது, அர்பன்னா வந்து அர்பன் பீப்புள்ஸ்க்கு வீடு கட்டி தரது. ஓகேவா? ஓகே இது வந்து ரூரல்னு வைக்கலாம், அதனால கிராமின் வச்சுருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி அர்பன் யோஜனா வந்து தனியாக இருக்குது. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃபஸ்ட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் எப்போ கொண்டு வந்தாங்க அது தெரியலையே. பாயிண்ட் ஒரு நிமிஷம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் லான்ச் இயர் ஓகே 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2016 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன டார்கெட் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன், நான் வந்து சரி மறந்துட்டேன். ஓகே 2016 கொண்டு வந்தாங்க. டார்கெட் ஆக்சுவலாக என்னென்னா ஃபினான்ஷியல் இயர் 2016-17 இந்த இயர்னா 2016-17 அங்கிருந்து ஃபினான்ஷியல் இயர் 2023-24 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் வந்து இருந்துச்சு. ஓகேவா? அப்போ அவங்களோட டார்கெட் என்னென்னா 2.95 கோடி ரூரல் ஹவுசஸ் வந்து கட்டித்தரணும், பக்கா ஹவுசஸ் வந்து கட்டித்தரணும் அப்படின்றது இவங்களோட டார்கெட். ஓகேவா? சிம்பிளாக ஒன்றும் இல்லை, ரூரல் பீப்புள்ஸ்க்கு புவர் பீப்புள்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான மோட்டிவ். இந்த இயரில் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியலாக அவங்களோட டார்கெட் வந்து 2.95 கோடி வீடு வந்து கட்டித்தரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியலேருந்து இந்த ஃபினான்ஷியல் இருக்கும். இப்போ புதுசாக ரிவைஸ்டு டார்கெட் என்னன்னா, நாங்கள் இதை தாண்டி ஒரு 2 கோடி வீடு எக்ஸ்ட்ரா கட்டி தருவோம். இது வந்து நாங்கள் பண்ணிட்டோம், இதை தாண்டி ஒரு 2 கோடி வீடு எக்ஸ்ட்ரா கட்டி தருவோம். மொத்தமாக எங்களோட டார்கெட் இப்போ என்னன்னா 4.95 கோடி வீடு வந்து நாங்கள் கட்டி தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட டார்கெட். ஓகேவா? இதில் 4.12 கோடி வீடை வந்து அலோகேட் பண்ணியாச்சு, இவங்களுக்கு வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 4.95 கோடி மொத்த டார்கெட். ஓகே ஓகே அதில் 4.12 கோடி வீடு வந்து அலோகேட் பண்ணியாச்சு, இவங்களுக்கு தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 2.82 கோடி வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் இப்போதைக்கு கரண்ட் டேட்டா ஃப்ரம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் 2.95 கோடி வீடு வந்து ஃபஸ்ட்டு பேஸில். செகண்ட் பேஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ நாங்கள் இன்னொரு 2 கோடி வீடு எக்ஸ்ட்ரா கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஸ்கீம் வந்து எதற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் 2 கோடி ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024-25 டு ஃபினான்ஷியல் இயர் 2028-29. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே நாங்கள் இன்னொரு 2 கோடி வீடு எக்ஸ்ட்ரா கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்கெங்கன்னு தேடிருக்கப்போ நார்மலாக பிஐபி வெப்சைட்டில் போனாலே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்னா, இந்த வீடு கட்டி தராங்களா கிராமத்தில், அப்போது அங்கே குக்கிங் ஏரியான்னு ஒன்று இருக்கணும். அந்த குக்கிங் ஏரியா மினிமமாக எவ்வளோ இருக்குன்னா 25 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும் அப்படின்றது எப்போ சொல்லியிருக்காங்க, பேசிக்காகவே சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா, இப்போது வீட்டிலலாம் வந்து அடுப்பில் சமைக்கிறப்போ ஒரு சில லங் டிசீஸ்லாம் இந்தியாவில் வந்து காமனாக வருது. ஸோ அதனால் வந்து ஒரு ஹைஜீனிக்கான குக்கிங் ஏரியா வந்து இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணான், இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி கிளர்க் மீன்ஸில் கேட்டான். எதுக்காக கேட்டான்னு தெரில, ஆனால் இதுக்காக தான் கேட்டிருக்கான். ஸோ 25 ஸ்கொயர் மீட்டர் மினிமம் ஹைஜீனிக் குக்கிங் ஏரியா எங்கே இருக்கணும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீனில் இருக்கணும். கரெக்டாக? ஸோ இது இருக்கதான் கண்டிப்பாக அந்த வீட்டில் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்னொன்று, இதில் வந்து எப்படி ஃபண்டிங் பண்ணுவாங்கன்னா 100% ஆதார் பேஸ்டு பேமெண்ட். ஆதார் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் டூப்ளிகேஷன்லாம் நடக்காது. ஸோ இட் இஸ் 100% ஆதார் பேஸ்டு பேமெண்ட். ஓகே இப்போ இந்த வீடு கட்டுறாங்களே அப்பப்போ ஸ்டெப்பாக யாருக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணோம். எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஜியோ டேகிங் வச்சு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இங்கே இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வீடு கட்டியாச்சு, அதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடி போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறத சொல்லி ஆகணும். ஓகேவா? ஓகே இதுக்கு எலிஜிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SECC கீழே அப்படின்னு சொன்னால சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2011 எடுத்தாங்களே, இந்த கேட்டகிரியில் அவங்க வராங்களான்னு செக் பண்ணிவிட்டு எதில் செக் பண்ணுவாங்க, கிராம சபாவில் வச்சு அவங்கள வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க 2024 இதுக்கு, ஆவாஸ் ப்ளஸ். வீடு எந்த அளவுக்கு கட்டியிருக்கோம், எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே இதில் மெயின் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு யாரை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லெஸ் பெனிஃபிஷியரிஸ். ஸோ ஒருத்தங்களுக்கு நிலம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். நேஷ்னல் லெவலில் ஒரு டார்கெட் இருக்குது. என்ன டார்கெட்னா, இந்த வீடு கட்டி கொடுக்கறதுல 60% ஆஃப் நேஷ்னல் லெவலில் 60% ஆஃப் பெனிஃபிஷியரி ஷுட் பி SC or ST. இந்த பாயிண்ட் வந்து அவங்க மேண்டேட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதில் ஸ்பான்சர் ஸ்கீம் இருக்கிறதுனால, இது ஸ்பான்சர் ஸ்கீம் தான், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், நான் அதை ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பர்மிஷன் இருக்குன்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்க அவங்களுடைய அலோகேஷனில் 5% ஷுட் பி ஃபார் ஃபிசிக்கலி
டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5% ஃப்ரம் ஸ்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நேஷனல் லெவலில் பார்க்குறப்போ நம்ம 60% எதுக்கு யாருக்கு கொடுக்கணும்? எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பாயிண்ட் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கீழே 12,000 ரூபாய்க்கு ஒரு பாத்ரூம் கட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த ஸ்கீமு கீழே வரும்னா அது ஸ்வச் பாரத் மிஷன் கீழே வரும். அதாவது தூய்மை இந்தியா பாரதம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 12,000 ரூபா கொடுப்பாங்க. யாருக்கு? இந்த ஸ்கீமில் வீடு கட்டினா இந்த பாத்ரூமும் சேர்த்து கட்டி கொடுப்பாங்க. சரியா? இதுக்கு தான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் உள்ள எம்ப்ளாயிஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். கரெக்டாக? ஓகே, இதுக்கு ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன? ஃபண்டிங் பேட்டர்ன் முக்கியமாக தெரியணும். என்னன்னா ஒரு யூனிட் காஸ்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளைன்ஸில் நம்ம வீடு கட்டுறோம். நல்லா கவனிக்கணும், இது கிராமின். ஸோ பிளைன்ஸில் வீடு கட்டுறோம் அப்படின்னா 1.2 lakhs வில் பி ஃபார் பர் யூனிட். ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் இல்லி ரீஜன்ஸ் இட் ஷுட் பி 1.3 lakhs. ஓகேவா? ஓகே, இதனுடைய ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிளைன்ஸு. நார்மலாக எல்லா பிளைன்ஸு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு இல்லை, எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இப்போ பிளைன்ஸ் தானே, பிளைன்ஸ்னால் எல்லா ஸ்டேட்ஸுமே பிளைன்ஸ் தான். அப்போ என்ன ஃபண்டிங் பேட்டர்ன்? 60:40. இது வந்து சென்ட்ரல், இது வந்து ஸ்டேட். அதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 90:10 வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட், சென்ட்ரல் செக்டாரு, 10% வந்து ஸ்டேட் செக்டார். யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா 100% யார் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணும். ஸோ 1.2 lakhs ஃபார் பிளைன்ஸ் அண்ட் 1.3 lakhs ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். இது அப்படியே 1.3 lakhs கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 60,000 ரூபா கொடுப்பாங்க, அடுத்து 50,000 ரூபா கொடுப்பாங்க, அப்புறம் லாஸ்ட்டாக 10,000 ரூபா கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எத்தவனே 1.2 lakhs வச்சுக்கப்பா வீடு கட்டுப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? ஓகே, ஸோ இது வந்து பிரதான் மந்திரி. இதில் இந்த பாயிண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா இது லாஸ்ட் இயரில் டார்கெட் பண்ணி கேட்டாங்க. ஸோ எவ்வளோ வந்து குக்கிங் ஏரியா இருக்கணும், எவ்வளோ வந்து வீடு கட்டலாம் அப்படின்றதுலாம் டார்கெட் பண்ணி கேட்டதுனால இந்த பாயிண்ட் வந்து நான் சொன்னேன். ஸோ இதான் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். சரியா? ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் பார்த்தாச்சு. இப்போ வேற என்ன ஸ்கீம் இருக்குன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் வந்து 2.0 ஸ்கீம் போயிட்டுருக்கு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 1 முடிஞ்சு இப்போ 2 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஸ்கீம் நம்ம பார்க்க போகிறோம்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0. அர்பன் 2.0னா அர்பனில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தரணும். இப்போ இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கோடி வீடு கட்டி தரோம் இதில் மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ இது எந்த கான்செப்டில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபார் ஆல். அந்த மோட்டோ இஸ் லீவ் நோ ஃபேமிலி பிகைன். எந்த ஒரு ஃபேமிலியும் நாங்கள் விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீவ் நோ ஃபேமிலி பிகைன் இல்லை, லீவ் நோ ஃபேமிலி பிகைன். அதே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 1ல தான் இந்த டார்கெட்டை சொன்னாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட்டில் லீவ் நோ ஃபேமிலி பிகைன்னு சொன்னாங்க. இப்போ எந்த கான்செப்ட்டில் வந்து நம்ம மோட்டிவில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் 2.0 வந்து ஹவுசிங் ஃபார் ஆல், எல்லாருக்குமே வீடு கட்டி தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்க? இதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2015 லான்ச் பண்ணாங்க. சரியா? ஓகே, இதில் மொத்தமாக இப்போ வரைக்கும் 95.5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி இல்லை, 95.5 லட்சம் வீடு வந்து கட்டியிருக்காங்க. இது ரொம்ப ஸ்டாட்டிக்கெல்லாம் போச்சுன்னா நம்பர்லாம் விட்டுருங்க, பேசிக்காக மட்டும் தெரிஞ்சுங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஃபஸ்ட்டு பேஸ் வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. சரி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 வந்து 2024 லான்ச் பண்ணாங்க. சரி, ஓகேவா? ஓகே, இந்த 5 வருஷத்தில் நாங்கள் வந்து 1 கோடி வீடு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ ரீசெண்டாக இந்த இயரில் 2025ல் எந்த கலர் எழுதுனா நல்லாயிருக்கும்? ஓகே, 2025ல் தெரியுதா இது? ஓகே, 2025ல் அக்னிகார் 2025 அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடந்துச்சு. சரியா? எதுக்காகனா இப்போ நாங்களாம் அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கோம், எங்கள் அப்ளிகேஷனாக நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்டாக அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி எங்களுக்கும் வீடு கட்டி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணலையோ அவங்களுக்குலாம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஒரு 2 மாதம் கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்ன பேர்னா அக்னிகார் 2025. எதுக்காக? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 அப்ளிகேஷனை ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ இது வந்து அக்னிகார் 2025ல் நடந்தது. சரியா? ஓகே, இப்போ ரீசெண்டாக மொத்தமாக ஒரு 1.47 lakh வீடு வந்து புதுசாக சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் 8.56 lakhs லோன் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, லோன் இல்லை, ஹவுஸ் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1.47, இப்போ இதோட சேர்த்து டோட்டல் வந்து 8.56 lakhs வந்து ஹவுசஸ் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன அதெல்லாம் பார்த்தா இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கேட்டகரி. எப்படின்னா மேக்ஸிமம் லோன் வேல்யூ எவ்வளோ கொடுப்பாங்க வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா தருவாங்க. 25 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கி வீடு கட்டலாம். இது வந்து நல்லா கவனிக்கணும், இது மேக்ஸிமம் லோன் வேல்யூ. நீங்கள் கட்டுற அந்த வீட்டோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோவா இருக்கணும்னா 35 லட்ச ரூபா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஹவுஸ் வேல்யூ வாஸ் 35 lakhs.
ஆனா, நீங்க வாங்குற கடன் மேக்ஸிமம் 25 லட்சம் தான் வாங்க முடியும். ஓகே. இதுக்கு வந்து நெறைய பேசிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி குடுக்குறாங்க. அது என்னென்ன சப்சிடின்னு பார்ப்போம். இதனுடைய மேக்ஸிமம் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குன்னா, 120 ஸ்கொயர் மீட்டர் தான் வீடு கட்ட முடியும். அதுக்கப்புறம்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. இதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. என்ன கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருக்கும். இடபிள்யூஎஸ் கேட்டகரினா ஃப்ரிட்ஜ்லாம் வருது. இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருக்கணும். அல்லது லோ இன்கம் குரூப்ஸா இருக்கணும். அல்லது மீடியம் இன்கம் குரூப்ஸா இருக்கும். இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க? ஒரு ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தென் 3 லேக்ஸா இருந்துச்சுன்னா, அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஒருத்தர் ஃபேமிலியோட இன்கம் 3 to 6 லேக்ஸா இருந்துச்சுன்னா, அவங்க லோ இன்கம் குரூப் செக்ஷன். அதுவே 6லேருந்து 9 லட்சத்துக்கு ஒரு ஃபேமிலியோட லோ இன்கம் ஆனுவல் இன்கம் இருந்துச்சுன்னா, அவங்க மீடியம் இன்கம் குரூப் கேட்டகரில வருவாங்க. ஓகே. இந்த 3 கேட்டகரிக்கு எங்க குடுப்பாங்க? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன்ல லோன் குடுப்பாங்க. அர்பன்ல இருந்தாங்கன்னா லோன் குடுப்பாங்க. ஓகே. 25 லட்சம் லோன் வாங்கலாம்னு சொன்னேன். இதுல இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க. இந்த லோன்ல மேக்ஸிமம் சப்சிடி எவ்வளோனா 4% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. இன்ட்ரெஸ்ட்டா உங்களுக்கு சப்சிடி எவ்வளோப்பா குடுப்பாங்க? அப்படின்னு கேட்டா 1.8 லேக்ஸ் வரைக்கும் குடுப்பாங்க. சரியா? 1.8 லேக்ஸ் உடனே குடுத்துருவாங்களா? குடுக்க மாட்டாங்க. 5 இயர்ஸ்ல குடுப்பாங்க. ஸோ 5 வருஷத்துல பிரிச்சு குடுப்பாங்க. மொத்தமா உங்களுக்கு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி நல்லா கவனிக்கணும். இன்ட்ரெஸ்ட்ல சப்சிடி 1.8 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி குடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. இது வந்து முக்கியமான பாயிண்ட். இதுல மெயினா யார பிரியாரிட்டீஸ் பண்ணி அவங்கள வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க விடோவா இருக்காங்க. விடோ, சிங்கிள் வுமன், அடுத்து எஸ்சி, எஸ்டி கேட்டகரி பீப்பிள்ஸ், அடுத்து சஃபாய் கர்மச்சாரி, அதாவது ஒர்க்கர்ஸ். அது வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் சஃபாய் கர்மச்சாரினா எனக்கு ஹிந்தில தமிழ்ல தெரியல. சஃபாய் கர்மச்சாரினா தெரியல. ஓகே. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், அடுத்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பிரியாரிட்டைஸ் பண்ணி வீடு கட்டி தருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 எப்போ லான்ச் பண்ணாங்க? 2024 லான்ச் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி எவ்வளோ? 4%. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஷுட் பி மேக்ஸிமம் 1.8 லேக்ஸ் அண்ட் இட் ஷுட் பி கிவன் இன் 5 இயர்ஸ். ஈச் இயர் 36,000. கரெக்ட்டா? ஓகே. அடுத்த பாயிண்ட். இதுல வந்து ஒரு 4 வெர்டிக்கல் இருக்கு. எப்படிலாம் நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 4 வெர்டிக்கல் இருக்கு. இந்த ஸ்கீமுக்குள்ள 4 வெர்டிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் என்னன்னா, பெனிஃபிஷியரி லீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, பெனிஃபிஷியரி இது வந்து ரொம்ப டீப்பா போகும். நான் அந்த 4 வெர்டிக்கல் என்னன்னு மட்டும் சொல்றேன். இது கீழ எவ்வளோ அமௌண்ட் குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 லேக்ஸ் குடுப்பாங்க ஒரு யூனிட்டுக்கு. நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த 4 வெர்டிக்கலையும் எக்ஸ்பிளைன் பண்ணா பெருசா போயின்னே இருக்கும். அடுத்து அஃபோர்டபிள் ரென்டல் ஹவுசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து ஒரு வெர்டிக்கல். இன்னொரு வெர்டிக்கல் என்ன? அஃபோர்டபிள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப். அப்படி இல்லையா, லாஸ்ட்டா நம்ம வழிக்கு வாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கான்செப்ட்ல அவங்க வந்து ஃபண்டிங் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ எல்லா பாயிண்ட்டும் புரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பனோட ஒரு அவுட்லைன். ஓகேவா? ஓகே. இதுக்கு வந்து நான் ஃபண்டிங் சொல்லல. எவ்வளோ ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு அது தெரிஞ்சா பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே. லாஸ்ட்டா ஒரு ஸ்கீமோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அக்ரி ஷுர் ஃபண்ட். அக்ரி ஷுர் ஃபண்ட். ஓகேவா? ஸோ அக்ரி ஷுர் ஃபண்ட்னா ஷுர்னா என்னன்னா ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ரூரல் என்டர்பிரைசஸ் அப்படின்றது இதுக்கான ஃபுல் ஃபார்ம். சரியா? ஓகே. இதனுடைய பேசிக் விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இது எவ்வளோ அமௌண்ட் ஃபண்ட்? இது வந்து ஒரு ஃபண்ட். ஓகேவா? இது ஒரு ஃபண்டு. இது எவ்வளோ ஃபண்டு மொத்தமானா 750 கோடி. ரைட்டு. இட் வாஸ் லான்ச்டு பை நபார்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த 750 கோடி எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 750 கோடி எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க? 750 கோடியில 250 கோடி நபார்டு குடுக்குதாம். 250 கோடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குடுக்குது. மீதி 250 கோடி அதர் பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிஸ் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது 3ஆ தான் ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஸோ மொத்த அமௌண்ட் வந்து 750 கோடி. ஸோ இவங்க 3 பேரா பிரிச்சு வந்து குடுக்குறாங்க. இந்த ஃபண்ட் யாருப்பா மேனேஜ் பண்றா? ஸோ ஃபண்ட் மேனேஜர் வாஸ் NAB வெஞ்சர்ஸ். சரியா? ஸோ NAB வெஞ்சர் இஸ் எ சப்சிடரி ஆஃப் நபார்ட். இதனுடைய சப்சிடரி தான் நபார்டு. இவ தான் ஃபண்ட் மேனேஜர். சரியா? ஓகே. ஷியோருக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லியாச்சு. அடுத்து வந்து எல்லாம் சொல்லியாச்சு. இது யார் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராஜ் சிங் சௌஹான். சிவராஜ் சிங் சௌஹான். சௌஹான் இல்ல சௌஹான். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். இவர் தான் வந்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாரு. ஏன்னா நபார்டு, அக்ரிகல்ச்சர் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ யார் தான் லான்ச் பண்ணுவாங்க? யூனியன் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட சில டைம் லான்ச் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து ஒரு செபில ரெஜிஸ்டர் பண்ண ஃபண்டு. என்ன கேட்டகரியில் வருது பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 2 இட் வாஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கேட்டகரி. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னா என்னன்னு ஒரு கிளாஸ் எடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்லாம் பெரிய கிளாஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கேட்டகரியில் கேட்டகரி 2ல தான் என்னது இந்த ஃபண்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் சொல்லியாச்சு. இதனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ப்ரொமோட்
இன்னோவேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் என்டர்பிரைசஸ். அதாவது இன்னோவேஷன் புதுசா ஏதாச்சும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இது. அது மட்டும் இல்லாம, இது வந்து எது விதத்துலனா ஒரு ஸ்டார்ட் அப்ஸ ப்ரமோட் பண்ணுதா. ஸோ, அதனால ரூரல் யூத்தையோ, மத்த அக்ரிகல்ச்சர் யூத்தையோ இன்டைரக்ட்டா இது ப்ரமோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ, அவங்கள வந்து இன்வால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. இது வந்து இன்னொரு விஷயத்த என்ன புரொவைட் பண்ணி குடுக்குது? ஒரு ஸ்டார்ட் அப்ப தொடங்குறதுக்கான ஒரு ஃபண்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிரியேட் பண்ணி குடுக்குதுல்ல. ஸோ, ஸ்டார்ட் அப் கிளைமேட்ட வந்து இது கிரியேட் பண்ணுது. ஸோ, ஸ்டார்ட் அப் வந்து அக்ரிகல்ச்சர்லயும், அலைட் செக்டார்ஸ்லயும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு இன்னோவேஷனா கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இந்த ஃபண்ட வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இது எத்தன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 85 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப்க்கும் அதிகபட்சமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 25,00,00,000 வரைக்கும் நாங்க குடுப்போம் அப்படின்னு வந்தும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. வேற என்ன பாயிண்ட் இதுல தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுல ரீசென்ட்டா இல்ல 2024 நடந்துச்சு. கிரீனத்தான் அதாவது அக்ரிஷூர் கிரீனத்தான் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு குடுத்தாங்க. எதுக்காக குடுத்தாங்கன்னா, அவங்க ஒரு டாபிக் குடுத்தாங்க. என்ன டாபிக்னா, ஃபார்மர்ஸ் என்னென்ன சேலஞ்ச்லாம் ஃபேஸ் பண்றாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ அத பிரைஸா மாத்தறதுக்குள்ள இருக்க செயின். அதாவது அவங்க ப்ராடக்ட்ல இருந்து அத வேல்யூவா மாத்தக்குள்ள செயின்ல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத ரிலேட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அந்த இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் யார் வின்னர் பிரைஸ் வாங்குனாங்கன்னா, கிரீன் சஃபையோ அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வாங்குச்சு. ஸோ இதுக்கு தான் பிரைஸ் குடுத்தாங்க. ஸோ கிரீனத்தான் பிரைஸ் குடுத்தாங்க. இதுக்கு தான் குடுத்தாங்க. என்னோட மெயின் அப்ஜெக்ஷன் இல்ல. அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வந்து புரமோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாரி இருக்கவங்களுக்கும் இன்னோவேஷன கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ஃபண்டோட முக்கியமான நோக்கம். ஸோ யார் கொண்டு வந்தாங்க? யார் மேனேஜ் பண்றாங்க? எவ்வளோ ஃபண்டு? எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்க? எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோல பார்த்த ஸ்கீம்ஸ். அவ்வளோதான். வாழ்த்துக்கள்.